பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய தர்ம பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அளித்தார்கள். அப்போது ஒருவன் இரவில் வந்து உணவுப் பொருட்களை திருட ஆரம்பித்தான். அவனை பிடித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அந்த திருடன், நான் ஒரு ஏழை, எனக்கு குடும்பம் இருக்கிறது, கடும் தேவையும் இருக்கிறது என்று கூறினான். இதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் இறங்கி அந்த திருடனை விட்டு விட்டார்கள். பொழுதும் விடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைராவே, நேற்று இரவு உம்மால் பிடிக்கப்பட்ட அந்த திருடன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் கடுமையான வறுமையில் இருப்பதாகவும் தனக்கு குடும்பம் இருப்பதாகவும் அவன் முறையிட்டான். ஆகவே அவன் மீது இரக்கப்பட்டு அவனை விட்டு விட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அவன் உன்னிடம் பொய் கூறியிருக்கிறான் என்று கூறினார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவன் மீண்டும் வருவான் என்றும் கூறினார்கள். இதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மீண்டும் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்ததால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அவ்வாறே அவன் அடுத்த நாள் இரவும் வந்து உணவுப் பொருட்களை திருட ஆரம்பித்தான். இதை பார்த்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உன்னை நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அந்த திருடன், என்னை விட்டுவிடுங்கள், நான் ஒரு ஏழை, எனக்கு குடும்பம் இருக்கிறது, இனி நான் வரமாட்டேன் என்று கூறினான். மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவன் மீது இரக்கப்பட்டு அவனை விட்டு விட்டார்கள். அடுத்த நாளும் விடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைராவே, உன்னால் பிடிக்கப்பட்ட அந்த திருடன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவன் தனக்கு கடும் தேவையும் குடும்பமும் இருப்பதாக முறையிட்டான். ஆகவே அவன் மேல் நான் இரக்கப்பட்டு அவனை விட்டு விட்டேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அவன் உம்மிடம் பொய் சொல்லி இருக்கிறான், திரும்பவும் உம்மிடம் வருவான் என்று மீண்டும் கூறினார்கள். மூன்றாவது தடவை அவனுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவன் மீண்டும் வந்து உணவுப் பொருட்களை அள்ளத் தொடங்கினான். இந்த முறை அவனை பிடித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உன்னை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன், ஒவ்வொரு முறையும் இனி வரமாட்டேன் என்று நீ சொல்லிவிட்டு மூன்றாம் முறையாக இப்போது நீ மீண்டும் வந்திருக்கிறாய் என்று கூறினார்கள். அதற்கு அவன், என்னை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் பயனளிக்கும் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் என்று கூறினான். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த வார்த்தைகள் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அந்த திருடன், நீர் படுக்கை அறைக்கு செல்லும் போது அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதுவீராக. அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாஹ்வின் இடத்திலிருந்து உம்மை பாதுகாப்பதற்காக வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார், உம்மை ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று அவன் கூறினான். இதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டு விட்டார்கள். அடுத்த நாள் விடிந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேற்று இரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எனக்கு பயனளிக்கும் சில வார்த்தைகளை அவன் கற்றுத் தருவதாக அவன் கூறினான், அதனால் அவனை விட்டு விட்டேன் என்று கூறினார்கள். அந்த வார்த்தைகள் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓதுவீராக. அவ்வாறு ஓதினால் விடியும் வரை அல்லாஹ்விடம் இருந்து உம்மை பாதுகாக்கின்ற வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தான் உம்மை நெருங்க மாட்டான் என்று என்னிடம் அவன் கூறினான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் உம்மிடம் அவன் உண்மையே சொல்லியிருக்கிறான். 3 இரவுகளாக நீர் யாரிடம் பேசி வருகிறீர்கள் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியாது என்று கூறினார்கள்.
3 நாட்கள் வந்து அங்கு திருடியவனும் ஆயத்துல் குர்சி ஓதுவதன் நன்மையை பற்றி உமக்கு கூறியவன் ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இடத்தில் நாம் நபி தோழர்களை கண்டு வியக்கத்தான் செய்ய வேண்டும். நபி தோழர்கள் நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதை செயல்படுத்துவதிலும் எவ்வளவு ஆவல்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.